10 ஆண்டுகளுக்கு முன்பதாக கிறிஸ்துவுக்குள் நான் யார் என்பதை அறிந்து கொண்ட நாள் முதல் நான் செய்கிற அற்புதங்களை எண்ணி முடியாது. ஆமாம் அருமையானவர்களே, ஆமாம், அப்படிதான் சொல்றாரு. உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது, நீங்கள் இதை செய்வீர்கள், இதை செய்வீர்கள், இதை செய்வீர்கள், அப்படித்தானே சொல்றாரு. வியாதியஸ்தர்களை என் மூலமாக சொஸ்தமாக்குங்கள் என்று சொல்லவில்லை. நீங்கள் தேவர்களாக இருக்கிறதுனால நீங்களே சொஸ்தமாக்குங்கள், நீங்களே குருடரின் கண்களை திறங்கள், பிசாசுகளை துரத்துங்கள். வேற என்ன சொன்னாரு? மரித்தோரை எழுப்புங்கள் என்று சொன்னார். ஏன்? நீங்கள் உங்களுடைய தீர்வாக இருக்கிறீர்கள். இன்றைய செய்தி என்ன? தீர்வு உனக்குள்ளேயே. அவருடைய ஆழமான ஞானத்தினுடைய 59வது பதிவு என்னவென்றால், தீர்வு உனக்குள்ளேயே. அதனுடைய சப்டைட்டில் என்ன தெரியுமா? நீயே தீர்வு. இந்த நாளில் தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்கு ஒரு பிரகாசம் உள்ள மனக்கண்களை தந்தருள்வார் என்று நான் ஆணித்தரமாக நம்புகிறேன். அருமையானவர்களே, இந்த நிஜத்தை நீங்கள் சீக்கிரத்தில் அறிந்து கொள்ளுவீர்கள் என்றால் எழுதப்பட்டுள்ள எல்லா நன்மைகளும் கிருபைகளும் உங்களை தொடர்ந்து வரும். நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும். எப்பொழுது? நீ விசுவாசிக்கும் பொழுது. எப்பொழுது நீ விசுவாசிப்பா தெரியுமா? அந்த சத்தியத்தை சரியாக அறிந்து கொள்ளும் பொழுது. ஆமென். சத்தியத்தை நீங்கள் தவறாக அறிந்து கொண்டு இருக்கிறதுனால நீங்கள் உங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வாக இருக்கிறீர்கள் என்பதை உங்கள் மனம் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆமென். ஹல்லேலூயா. ஓ, தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். தேவனுடைய பிள்ளைகளுக்கு வெற்றி ஒன்றுதான் தலையெழுத்து. அந்த வெற்றிக்கு தேவையான எல்லாமே உங்களுக்கு உள்ளேயே இருக்கிறதுங்க. உங்களுக்கு உள்ளேயே இருக்கிறது. நீங்கள் ஏற்கனவே பெற்றுக்கொண்டு விட்டீர்கள். ஒரு புஸ்தகத்தை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தட்டுமா? இயேசு கிறிஸ்து சொன்னார் பாருங்க. என்ன சொன்னாரு? உன்னிடத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். சரிங்களா? அதன் அடிப்படையில் எழுதப்பட்டுள்ள ஒரு மிக பிரமாதமான ஒரு புஸ்தகங்க. என்ன புஸ்தகம்? நீங்கள் ஏற்கனவே அதை பெற்றுக்கொண்டு விட்டீர்கள். எதை பெற்றுக்கொண்டு விட்டீர்கள்? உலகத்தில் இருக்கிற அத்தனை பிரச்சனைக்கும் தீர்வை உங்களுக்குள்ளே வைத்திருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. ஓ, தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். அதை வாசிக்கட்டுமா உங்களுக்கு? இயேசு கிறிஸ்து உங்களை பற்றி சொன்னதை நான் வாசிக்கிறேன். அது எந்த வசனம்? அங்கே யோவான் எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 38வது வசனம். The book of John's Gospel chapter 7 verse 38. வேத வாக்கியம் சொல்லுகிறபடி, என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். நீங்கள் தேவனிடத்தில் விசுவாசமாக தானே இருக்கிறீங்க. ஐயா, உங்களுக்குள்ள இருந்து அந்த சூப்பர் நேச்சுரல் பவர் வந்து கொண்டே இருக்கிறது. அருமையானவர்களே, அந்த சூப்பர் நேச்சுரல் பவரை குறித்த நாலேஜ் பெற்றுக்கொள்ள தான் தேவன் உங்களை என்னோடு இணைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஐயா, உங்கள் வெற்றிக்கு தேவையான அனைத்துமே உங்களுக்குள்ளே இருக்கிறது. அதுதான் அவர் சொல்றாரு. நீங்க சத்தியத்தை சரியாக அறிந்து கொள்ளுவீர்கள் என்றால் விசுவாசிப்பீர்கள். விசுவாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவை போல பேசுவீர்கள். அவர் சென்ற இடத்திலே காணப்பட்ட அத்தனை பிரச்சனைக்கும் அவர் தீர்வளித்தது போல நீங்கள் உலகத்தில் எங்கே போனாலும் தீர்வளிக்கிறவர்களாக இருப்பீர்கள். ஆமென். சமீபத்தில் நானும் என்னுடைய மனைவியும் அமெரிக்க ஐக்கிய தேசத்துக்கு போயிருந்தாங்க. எத்தனையோ மிரக்கிள்ஸ். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஒரு இன்சிடெண்ட்டை நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்களேன். உங்களுக்கு தெரியும், ராம்பாபு, பாஸ்டர் ராம்பாபு, அவருடைய பையன் ஆங்கிட். சரிங்களா? நாங்கள் இருந்த கலிஃபோர்னியாவில் லாஸ் ஏஞ்சல்ஸில் ஒரு காஸ்பல் மீட்டிங் எங்கே நடத்தினார் தெரியுமா? ஆஸ்கர் விருது கொடுப்பாங்க பாருங்கள். பெரிய பெரிய நடிகர்களுக்கு அங்கே அவர்களை கனம் பண்ண கொடுக்கக்கூடிய ஆஸ்கர் விருது கொடுக்குற அந்த ஆடிட்டோரியத்தை புக் பண்ணியிருந்தார். 3000 பேர் உட்காரக்கூடியது. 3500 சீட்டு. கரெக்ட். பிரம்மாதமாக இருக்குது பாருங்க. நானும் என்னுடைய மனைவியும் என்னுடைய மகள், மருமகன் எல்லாரும் போனோம். பிள்ளைகள்லாம் வாலண்டியராக ஒர்க் பண்ணாங்க பாருங்களேன். அந்த தம்பி 27 வயசு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். யார்? ஆங்கிட்டு. அவனுக்கு இந்த வெளிச்சம் வந்துட்டுங்க. எந்த வெளிச்சம் வந்துட்டு? நான் பேசினா இந்த பிள்ளைகளுடைய பிரச்சனை தீர்ந்து விடும் என்கிற ஞானம் வந்துட்டுங்க. அவன் எப்படி பேசுனான்னு தெரியுமா? ஒருவரையும் தனியே கூப்பிட்டு ஜெபிக்கவே இல்லை. நீ நல்லா கவனிக்கணும். வியாதி உள்ளவர்களெல்லாம் எழும்புங்கள் என்று சொன்னான். கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் எழுப்பிட்டாங்க. எனக்கு யோசிக்கிறேன், நான் ஃபாலோ பண்ணுறேன், இது எப்படி 1000 பேர் மேலே கை வச்சு ஜெபம் பண்ண போகிறான்னு.
இயேசுவின் நாமத்தினால இப்பொழுதே அவருடைய தழும்புகள் சம்பாதித்த சுகம் உங்களுக்கு உண்டாகுது. இவ்வளவுதாங்க பேசினா, இதுதாங்க மலையை பார்த்து பேசுகிறது. நூற்றுக்கணக்கான நபர்கள் சுகத்தை பெற்று கடைசியில் சாட்சி சொல்ல வர்றாங்க. அருமையான தேவர்களே, உங்களுக்குள்ளே இருக்கிற ஜீவ தண்ணீரை திறந்து விடுகிற கலையை நீங்கள் கற்றுக்கொள்ளுவதற்கு என்னுடைய செய்தியை கேளுங்க. சாதாரண வாழ்க்கை வாழாதீங்க, சாதாரண அற்புதம் செய்யாதீங்க, சாதாரண என்ன செய்யாதீங்க, ஊழியம் செய்யாதீங்க. இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்லலையா, நீங்கள் நான் செய்ததை செய்வீர்கள், இதை விட பெரிய கிரியைகளை செய்வீர்கள் என்று சொன்னாரே. கஷ்டப்பட்டு செய்ய வேண்டியதில்லைங்க, இஷ்டப்பட்டு செய்யலாம். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள் அருமையானவர்களே. ஆமாம், ஒரு பெரிய தேசத்தை உருவாக்கணுங்க. லட்சக்கணக்கான தம்முடைய ஜனங்களை அந்த அடிமைத்தனை வீடாகி எகிப்திலே புறப்பட பண்ணி 40 வருஷம் வழி நடத்தி ஒரு பெரிய தேசத்தை, இஸ்ரவேல் என்று தேசத்தை, இப்போ நம்ம பார்க்கிறோம்ல இஸ்ரவேல் தேசம், மோசையை கொண்டு தாங்க அந்த வேலையை செய்கிறாரு. மோசையை கொண்டு தான் செய்கிறாரு. அந்த மோசே எப்படி ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கொடுத்தான் என்று நான் வாசிக்கட்டுமா? முன்னால் என்ன இருக்கிறது? செங்கடல் இருக்கிறது, தாண்டி போக முடியாது. பின்னாலே பார்வோனுடைய சேனை வந்து நிற்குது. எப்படி இருக்கும் பாருங்க. நீ இப்போ எந்த இக்கட்டில் இருக்கீங்க, எந்த நெருக்கத்தில் இருக்கிறீர்கள் அருமையானவர்களே? சத்தியத்தை சரியாக அறிந்து கொள்ளுங்கள். அப்பொழுது அந்த சூழ்நிலைக்கு தீர்வாக மோசே தீர்வளித்தது போல நீங்கள் உங்கள் பிரச்சனைக்கு தீர்வளித்து கொள்ளுவீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு அம்மாவுக்கு 1 கோடி ரூபா கடன், பெரிய பக்தி ஆண்டு பேசி அழுறாங்க. ஐயா, வீடு 2 ஏலம் போக போகுது. எங்கம்மா இருக்கிறீங்க? இங்கே பக்கத்தில் போரூரில். ஏம்மா, நாளைக்கு அந்த வழியாக நான் கிண்டிக்கு போகிறேன், உங்கள் வீட்டுக்கு வரலாமா? வாங்க ஐயா. அந்த அம்மா பக்தியை பார்த்து எனக்கு எரிச்சல். என்ன எரிச்சல்? நான் 40 நாள் உபவாசம் பண்ணுறேன், காலையில் 2 மணி நேரம் தலைகளை நிற்கிறேன். நிலைமை எப்படி இருக்கு? பிள்ளை கல்யாணம் ஆனவளுக்கு குழந்தை இல்லை. ஒருத்தர் 45 வயசில் இறந்து போயிடுறான். அடுத்த பையனுக்கு கல்யாணமே ஆகலை. திருமணமாகி மூத்த மகளுக்கு 11 வருஷமாக புருஷனை காணும். நான் தீர்வாக இருக்கிறேன். என்னுடைய நாவில் நான் பேசிட்டா போதும், இந்த அம்மாவுடைய அத்தனை பிரச்சனைக்கு தீர்வு உண்டு என்று நான் அறிந்திருந்தேன் பாருங்க. போனேன், ஹாலில் உள்ளே உட்காரவே இல்லை. எடுங்கம்மா, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் தானே உங்களுக்கு வழக்கு போட்டிருக்கு, அந்த வழக்கு கட்டெல்லாம் எடுங்க, கேஸ் கட்டெல்லாம் எடுங்கன்னு போத்தீஸ் பை நிறையா தூக்கிட்டு வந்தாங்க. நான் என்ன செய்தேன் தெரியுமா? தீர்வாக நான் இருக்கிறேன், நான் சொல்லுவது தான் சொல்யூஷன் என்பதை அறிந்திருந்ததுனால அந்த கேஸ் கட்டை வாங்கி கீழே போட்டு 4 மிதி மிதித்தேன். அப்புறம் ஏம்மா நீங்கள் 2 மிதி மிதிமா, தூர போடுமா, 30 நாளில் உன்னுடைய கடன் எல்லாம் அடைகிறது என்று சொன்னேன். அப்புறம் தான் சொல்கிறாங்க, ஐயா என் மருமகனை காணுயா, 11 வருஷமாக காணுயா, பேரன் என் தலைக்கு மேலே இருக்கான். நான் என்ன சொன்னேன்? 90 நாளில் உங்கள் மருமகன் வந்து விடுவான் என்று சொன்னேங்க. டேட்டு ஃபிக்ஸ் பண்ணேன். 85வது நாளில் அவன் வந்து விட்டான். அருமையானவர்களே, உன் மகளுக்கு இத்தனை நாளில் குழந்தை பிறக்குன்னு சொன்னேன், குழந்தை பிறந்ததுங்க. நீங்கள் தீர்வாக இருக்கிறதை அறிந்து கொள்ளுவீர்கள் என்றால் அநேகருக்கு தீர்வு கொடுப்பீர்கள். நீங்கள் அதை வெளிச்சமாக பெற்றுக்கொள்ளாததுனால நீங்களும் வாழலை, வையகமும் வாழவில்லை. அருமையானவர்களே, தேவன் எதற்காக நம்மை கரம் பிடித்தார்? நீங்களும் வாழணும், உங்கள் மூலமாக வையகத்தையும் வாழ வைக்க வேண்டும் என்பதற்காக தான் எவ்ரி சைல்ட் ஆஃப் காட் ஹாஸ் பீன் சோசன். ஐயா, அவர் தான் உங்களை தெரிந்து கொண்டார். எதற்காக? வையகத்துக்கு வாழ்வளிக்கும்படியாக. பாருங்கள், மோசே எப்படி தீர்வளித்தான் என்று சொல்லி வாசித்து முடிப்போமா? தியானித்து முடிப்போம். முன்னால என்னது? செங்கடல். பின்னால ஆயிரக்கணக்கான போர் வீரர்கள் ஆயுதங்களோடு காத்திருக்காங்க. இவரை சுற்றி யார் இருக்கிறா? 430 ஆண்டுகள் அடி வாங்கி பழகி பயந்தாங்கொள்ளியான 25 லட்சம் யார்? இஸ்ரவேலர்கள் நிற்கிறார்கள். அவர்கள் மத்தியிலே திக்குவாயன் எப்படி தீர்ப்பளித்தான்? அங்கே எக்ஸடஸ் 14:13 and 14, யாத்திராகமம் 14வது அதிகாரம் 13வது வசனத்திலே திக்குவாயன் என்ன பேசுகிறான் பாருங்கள். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி என்ன சொல்றான்? பயப்படாதீங்க.
அப்போ இந்த நாள்லேருந்து நானும் அறிந்து கொள்ள போகிறேன். பயப்படாதீங்க, இப்பொழுது உங்கள் கேன்சர் கட்டி மறையுது என்று நான் அதைத்தான் பயப்பட தான் நான் ஃபாலோ பண்ணுவேன். பயப்படாதிருங்கள் என்று சொல்லிட்டு என்ன சொல்கிறான், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். அவனுக்கு பைபிளே கிடையாதுங்க. அவனுக்கு இயேசு கிறிஸ்துங்கிற நாமம் கிடையாது. அவன் அப்படி பேச்சு பேசுகிறான், நான் எப்படி பேச வேண்டுங்க? இன்னும் அவன் என்ன சொல்லுகிறான் என்று 14வது வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். நீங்கள் அமைதியாக இருங்கப்பா, நீங்கள் ரெஸ்ட் பண்ணுங்க, உங்கள் இருதயத்தில் நீங்கள் அமைதியை காத்துக்கொள்ளுங்கள். உங்களை அழைத்த தேவன், உங்களை தெரிந்து கொண்ட தேவன் இன்றைக்கு உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். இன்றைக்கு காணுகிற எகிப்தியனை இனி வாழ்க்கையில் ஒரு நாளும் காண மாட்டீர்கள் என்று சொல்லத்தக்கதாக மோசேயாலே ஒரு தீர்வை சொல்ல முடியும் என்றால் யோசிக்கணுங்க. நீங்கள் திரும்ப திரும்ப தான் ஆண்டவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். ஆமென். அநேகர் பேசி பிரச்சனைக்கு தீர்வளிக்கிறீர்கள். நெக்ஸ்ட் லெவல் போவோம். டெட் பாடியை பார்த்துட்டு என்ன பேச வேண்டும்? லாசருவே வெளியே வா என்று பேச வேண்டும். தபித்தாளே எழுந்திரு என்று பேச வேண்டும். தீர்வு கொடுங்க அருமையானவர்களே. எந்த ஒரு சரீரத்தையும் நீங்கள் அட்டெம்ப்ட் பண்ணாமல் அடக்கம் செய்யவே கூடாது. நீங்கள் எல்லாரும் என்னை பின்பற்றுகிறீர்கள். ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் வழங்குகிற வாழுவோம் வையகத்தையும் வாழ வைப்போம்ங்கிற செய்தியை கேட்கிற அருமையான மகனே, அருமையான மகளே, இயேசு கிறிஸ்து உங்களை எப்படி அட்ரஸ் பண்ணார்? நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள். நீங்கள் தேவர்களாக இருக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு அரை மணி நேரமாவது சரீரத்தை பார்த்து பேசுங்க. துக்க வீட்டை இன்பமயமான வீடாக மாற்றினார் அல்லவா? அழுது கொண்டிருந்த மார்த்தாளுக்கு மரியாளுக்கு தீர்வு கொடுத்தார் அல்லவா? அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன் அல்லவா? அவர் தானே உன்னை பார்த்து சொன்னார், நீ தேவனாய் இருக்கிறாய் என்று சொல்லி. ஹல்லேலூயா. ஓ தேங்க் யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். வாட் அ லவ்விங் டேடி. அவர் என்ன சொல்றாரு? உனக்குள்ள எல்லாம் வச்சுட்டப்பா, நீங்கள் ஏற்கனவே எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள். எதை பெற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள்? இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களை செய்யவும் அதைவிட மிகப்பெரிய அற்புதங்களை செய்யவும் நீங்கள் ஏற்கனவே அதை பெற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள். எதை பெற்றிருக்கீங்க? யூ ஆர் ஃபில்டு வித் சூப்பர் நேச்சுரல் பவர். யுவர் டங் ஹாஸ் பீன் ஃபில்டு வித் சூப்பர் நேச்சுரல் பவர். அந்த வெளிச்சத்தில் தான் இயேசு சொன்னார், நீங்கள் நான் செய்ததையே செய்வீர்கள், இதைவிட பெரிய அற்புதங்களை செய்வீர்கள். செய்து என்ன செய்வீர்கள்? நீங்கள் சந்திக்கிற அத்தனை பிரச்சனையையும் தீர்த்து வைப்பீர்கள் என்று சொன்னவர் எள்ளளவும் பொய்யுரையாத இறைமுகன் அல்லவா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென்ங்க. கனடாவிலேருந்து ஒரு சகோதரி அழைக்கிறாங்க. 20,000 கிலோமீட்டருக்கு அங்கே ஸ்ரீலங்கா இருக்குது. பிரதர், உங்கள் செய்தி 50 செய்தி கேட்டேன் பிரதர். என்னுடைய சொந்தக்காரங்க யாழ்ப்பாணத்திலிருந்து கூப்பிட்டாங்க. நான் சொன்னேன், தலையில் கை வைமா, இயேசுவின் நாமத்தினால இப்பொழுதே தலைவலி போ என்று சொன்னேன். சொன்னபடியே ஆயிட்டுயா. ஐயா, உங்கள் செய்தியை கேட்ட நாள்லேருந்து நானே தீர்வாக எழும்பிக் கொண்டு இருக்கிறேன் என்று சொன்னார்கள். நீங்களும் இந்த கூட்டத்தோடு இணைந்து கொள்ளுங்களேன். ஜாஸ் மினிஸ்ட்ரி செய்திகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் இந்த ஊழியத்தோடு கைகோர்க்கும்படியாக உங்களை அழைக்கிறோம். நீங்கள் காணிக்கை விதைக்கக்கூடிய நல்ல நிலமாக ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் இருக்கிறது. விசுவாசத்தோடு உற்சாகமாக பெருக விதையுங்கள். தேவன் உங்களை 1000 மடங்கு பெருக செய்வார்.